செஸ் மாஸ்டர் எபிசோட் 47ற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் ஆல்பின் கவுண்டர் கேம்பிட் முறையைப் பற்றி பார்க்கப் போகிறோம். இது குவீன்ஸ் கேம்பிட் முறைக்கு எதிராக கருப்பு காய்கள் விளையாடும் மிகவும் ஆக்ரோஷமான ஒரு பதிலடியாகும். வெள்ளை தனது சிப்பாயை T4 கட்டத்திற்கு நகர்த்தி ஆட்டத்தை தொடங்குகிறது. கருப்பு தனது சிப்பாயை T5 கட்டத்திற்கு நகர்த்தி பதிலளிக்கிறது. வெள்ளை தனது சிப்பாயை C4 கட்டத்திற்கு நகர்த்தி குவீன்ஸ் கேம்பிட் முறையே விளையாடுகிறது. ஆனால் கருப்பு உடனடியாக தனது சிப்பாயை E5 கட்டத்திற்கு நகர்த்தி ஆல்பின் கவுண்டர் கேம்பிட் முறையே தொடங்குகிறது. வெள்ளை சிப்பாயைக் கொண்டு E5 கட்டத்தில் உள்ள சிப்பாயை வெட்டி கேம்பிட்டினை ஏற்றுக்கொள்கிறது. கருப்பு தனது சிப்பாயை T4 கட்டத்திற்கு நகர்த்தி வெள்ளையின் காய்கள் வளருவதைத் தடுப்பதுடன் ஒரு புகழ்பெற்ற தந்திரத்திற்கும் தயாராகிறது. இதன் முக்கிய உத்தி என்னவென்றால், T4 கட்டத்தில் உள்ள சிப்பாயைக் கொண்டு மையப்பகுதியில் அதிக இடத்தை பிடிப்பதும் வெள்ளையின் காய்கள் இயல்பாக வளருவதைத் தடுப்பதும் ஆகும். இந்த T4 சிப்பாய் வெள்ளைக்கு ஒரு பெரிய தலைவலியாக அமைந்து கருப்புக்கு ஒரு சிறந்த தாக்குதல் வாய்ப்பை வழங்குகிறது. புகழ்பெற்ற லாஸ்கர் திராப் தந்திரத்தில் வெள்ளை தனது சிப்பாயை E3 கட்டத்திற்கு நகர்த்தி மையப்பகுதியைச் சீண்டக்கூடும். கருப்பு தனது மந்திரியை P4 கட்டத்திற்கு நகர்த்தி செக் வைக்கிறது. வெள்ளை தனது மந்திரியை T2 கட்டத்திற்கு நகர்த்தி செக்கை தடுக்கிறது. கருப்பு மந்திரியைப் பற்றி கவலைப்படாமல் D4 சிப்பாயைக் கொண்டு E3 சிப்பாயை வெட்டுகிறது. வெள்ளை ஆசைப்பட்டு P4 கட்டத்தில் உள்ள கருப்பு மந்திரியை வெட்டினாள். கருப்பு தனது சிப்பாயைக் கொண்டு F2 கட்டத்தில் உள்ள சிப்பாயை வெட்டி செக் வைக்கிறது. வெள்ளை ராஜா E2 கட்டத்திற்கு நகர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறது. இப்போது ஒரு முக்கியமான நகர்வு கருப்பு G1 கட்டத்தில் உள்ள குதிரையை வெட்டி ஒரு புதிய குதிரையை உருவாக்கி செக் வைக்கிறது. இங்கே ராணியை உருவாக்காமல் குதிரையை உருவாக்குவது மிகவும் முக்கியம், இல்லையெனில் வெள்ளை ராணிகளை பரிமாற்றம் செய்து தப்பித்துவிடும். வெள்ளை தனது யானையைக் கொண்டு கருப்பு குதிரையை வெட்டியவுடன் கருப்பு தனது மந்திரியை G4 கட்டத்திற்கு நகர்த்தி செக் வைக்கிறது. இதன் மூலம் வெள்ளையின் ராணியை கைப்பற்றி கருப்பு அபார வெற்றி பெறுகிறது. தாக்குதல் ஆட்டத்தை விரும்பும் வீரர்களுக்கு ஆல்பின் கவுண்டர் கேம்பிட் ஒரு சிறந்த ஆயுதமாகும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.